யாழ்ப்பாணம் மனித புதைகுழியின் அகழ்வு நடவடிக்கைகள் சர்வதேச தரத்திற்கு அமையவும் பாரபட்சமின்றியும் நடத்தப்பட வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்களின் தொடர்ச்சியான கோரிக்கையை ஐக்கிய நாடுகள் சபை ஆதரித்துள்ளது. உண்மையை வெளிக்கொண்டு வரும் திறன் கொண்ட தடவியல் நிபுணத்துவம் கொண்ட சுயாதீன நிபுணர்களால் நடத்தப்படும் விரிவான வலுவான விசாரணைகள் மூலம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் வலி மற்றும் துன்பத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பதே பாரிய மனித புதைகுழிகள் விடயத்தில் செய்ய வேண்டிய விடயம் என ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டர்க் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி மனித புதைகுழிக்கு அருகில் தெரிவித்த கருத்துடன் கூடிய காணொலி ஒன்றை வெளியிட்டு ஐக்கிய நாடுகள் சபை நாட்டில் உள்ள அனைத்து மனித புதைகளிலும் சர்வதேச தலையீட்டின் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளது. விசாரணைகள் சர்வதேச தரத்திற்கு அமைய பாரபட்சமின்றி முழுமையாக நடத்தப்பட வேண்டும். நாடு முழுவதிலும் ஏராளமான மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என இலங்கையில் உள்ள ஐநா அலுவலகம் சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளது. போரினால் பாதிக்கப்பட்ட தமிழ் சமூகம் சர்வதேச தரத்திற்கு அமைய சர்வதேச மேற்பார்வையின் கீழ் மனித புதைகுழிகள் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளப்பட வேண்டும் என அழைப்பு விடுத்துள்ளது. எனினும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் செம்மணி புதைகுழிக்கு வருகை தந்ததை உள்ளூர் ஊடகவியலாளர்கள் செய்தி சேகரிக்க போலீசார் தடை விதித்திருந்தனர். புதைகுழியை பார்வையிட்ட பின்னர் மனித உரிமைகள் ஆணையாளர் செம்மணி புதைகுழிக்கு அருகில் மக்கள் நடவடிக்கை அமைப்பின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற பொறுப்புக்கூறல் மற்றும் நீதிக்கான ஐநா தலையீட்டை கோரும் அணையா விளக்கு போராட்ட இடத்திற்கு சென்று பொதுச்சுடருக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு வருவதற்கு முன்னதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் திருகோணமலைக்கு விஜயம் செய்திருந்தார். கிழக்கு பிராந்தியத்தை சேர்ந்த தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் திருகோணமலைக்கு செல்லும் வழியில் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரை சந்தித்து தமிழர் இனப்படுகொலை, படுகொலைகள், காணாமல் ஆக்கப்படுதல், நில அபகரிப்பு, மனித புதைகுழிகள், இராணுவ மயமாக்கல் மற்றும் பௌத்தமயமாக்கல் உள்ளிட்ட தீர்க்கப்படாத பிரச்சினைகள் குறித்த ஆவணங்களை ஒப்படைத்துள்ளனர். திருகோணமலை சிவில் சமூக அமைப்பினர்களை சந்தித்து கலந்துரையாடல்களை நடத்திய உயர்ஸ்தானிகர் யாழ்ப்பாணத்திற்கு விமானத்தில் செல்வதற்கு முன்னர் கிழக்கு மாகாண ஆளுநரையும் சந்தித்ததாக தெரிவிக்கப்படுகின்றது.